ஹாய் எவ்ரிவன். கற்றல் காணொலி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வேரியபிள்ஸ் இன் பைத்தான். ஸோ இது ஒரு பேசிக் கான்செப்ட் பைத்தானில். ஸோ இதில் என்னெல்லாம் உங்களுக்கு பேசிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரணும். இது நம்ம பைத்தான் ஒரு சீரீஸ் மாதிரி கொண்டு போக போகிறோம். வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், எல்லா கண்டிஷன் எல்லாமே சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு. இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும், இல்லை பைத்தானில் ஆர்வம் இருக்குது, இல்லை ப்ரோக்ராமிங் லைனில் யாரும் போகணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் படிப்பாங்க. அண்ட் மோரோவர் எங்களோட ஒர்க் பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் எதுவும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் டாபிக் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் சொல்லுங்கள். நாங்கள் அந்த ஸ்பெசிஃபிக் டாபிக் சம்மந்தமாகவும் வீடியோஸ் போடுறோம். தேங்க்யூ. இப்போ நம்ம வேரியபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். வேரியபிள்ஸ்னால் என்ன? இனிஷியலாக நம்ம நம்பர்ஸ் வச்சு நிறையா பார்த்துருப்போம். நம்ம பேசிக்காக மேக்ஸே ஃபுல் ஆஃப் நம்பர்ஸ் தான். 2+3 மல்டிப்ளிகேஷன் எல்லாமே பண்ணுவோம். பட் எப்போ இந்த வேரியபிள்ஸ்ன்ற கான்செப்ட் எவால்வ் ஆச்சு? நீங்கள் அல்ஜிப்ரா பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்ஜிப்ரான்னு வரும்போது தான் இந்த A = B = X, Y அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவால்வ் ஆச்சு. ஸோ அதுதான் வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ்னால் என்ன? நம்ம பைத்தானில் வேரியபிள்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஜஸ்ட் ஒரு கண்டெய்னர். அது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் வேல்யூஸ் போட்டு வச்சுக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னு அப்படி தான். ஒன்றும் இல்லை, ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ்க்குள்ளே வேல்யூ இருக்கும். அந்த பாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு நேம் வேணும் இல்லையா? அதுதான் வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் X = 10ன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி பைத்தானில் ஸ்டோர் ஆகும்னா, ஒரு பாக்ஸ் மாதிரி அங்கே ரெடி பண்ணிட்டோம் பேக் ஹேண்டில். ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த 10ன்ற வேல்யூ வச்சுட்டு அந்த பாக்ஸோட நேம் X அப்படின்னு சொல்லி நேம் பண்ணி வச்சிடும். ஸோ இதுதான் வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸை சிம்பிளாக சொல்லணும்னா அது ஒரு பாக்ஸ். அது நம்ம கொடுக்குற வேல்யூஸ் தான் இருக்கணும், இல்லை நம்ம எப்போனாலும் அந்த வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ X = 10, அடுத்த லைனே நீங்கள் X = 2ன்னு போட்டிங்கன்னா X = 2ஆக மாறிடும். பட் அதே பாக்ஸுக்குள்ளே அந்த 10 அழிச்சிட்டு 2ஆக மாறிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த வேரியபிள்ஸ்க்கு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும். நம்பர் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. வேரியபிள் நேம்ஸை அண்டர்ஸ்கோர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி A to Z, 0 to 9 இந்த மாதிரி ஆல்ஃபா நியூமரிக் இல்லாட்டி அண்டர்ஸ்கோர் இந்த மாதிரி தான் வேரியபிள்ஸ் நேம் இருக்கணும். நீங்கள் இந்த ஸ்பெஷல் சிம்பிள்ஸ்லாம் வச்சு வேரியபிள்ஸ் நேம்லாம் கொண்டு வரக்கூடாது. அதே மாதிரி வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா பைத்தானில் இது கேஸ் சென்சிட்டிவ். இது மூணுமே இந்த ஏஜ் ஸ்மால் லெட்டரில் இருக்குல்ல, ஃபுல்லில் ஸ்மால் லெட்டரில் இருக்குது. இந்த ஏஜில் A மட்டும் கேப்ஸாக இருக்குது. இந்த ஏஜில் மூணுமே அப்பர் கேஸில் இருக்குது. இது எல்லாமே 3 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ். நீங்கள் இது எல்லாமே ஒரே வேரியபிள்ஸாக கன்சிடர் பண்ண முடியாது. இது எல்லாமே 3 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ். ஸோ அடுத்து வேரியபிள்ஸில் இருக்க டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பார்ப்போம். என்னெல்லாம் எப்படி வேரியபிள்ஸ் டிக்ளரேஷன் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ வேரியபிள் நேம் இப்படி தான் இருக்கணும். வேர் 1 ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வச்சுருக்கேன் நான். வேர் 1 = 1, வேர் _1 அப்படி வச்சுக்கலாம், = ராஜ் _வேர் _1 இப்படி கூட வச்சுக்கலாம். வேரியபிள் நேம் அண்டர்ஸ்கோர் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் சிங்கிள் கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன் ரெண்டுமே ஸ்ட்ரிங் தான் மென்ஷன் பண்ணோம். ஸோ நீங்கள் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல் கேப்ஸில் வச்சுருக்கேன். வேர் 1 = 2.5 ஃப்ளோட் வேரியபிள். நெக்ஸ்ட் எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. 1 வேர் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இடையில ஹைஃபன்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. வேர் -1 இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. வேரியபிள் நேமில் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. அதுக்கு பதில் நீங்கள் அண்டர்ஸ்கோர் வச்சுக்கலாம். வேர் 1, வேர் _1, வேர் _2, வேர் _3ன்னு சொல்லி வேரியபிள் நேமை நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கலாம். இப்போ வேறுன்றது நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். நீங்கள் வேரியபிள் நேம் என்னன்னாலும் வச்சுக்கலாம். உங்கள் நேமை கூட வேரியபிள் நேமாக வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. பட் மேக்ஸிமம் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படின்னா, அந்த வேரியபிள் நேம் கொஞ்சம் அப்ராப்ரியேட்டாக இருக்கணும். இப்போ ஒரு ஏஜ் பற்றி கால்குலேட் பண்ணுறோம்னா அந்த வேரியபிள் நேம் நீங்கள் ஏஜ்னே வச்சுக்கோங்க. அங்கே போய்ட்டு உங்கள் நேம் வச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது. ஸோ அப்ராப்ரியேட்டாக அந்த வேரியபிள் நேம்ஸ்லாம் கொஞ்சம் அப்ராப்ரியேட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். நான் என்னோடய ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆன்லைன் கம்பைலர் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த சீரீஸில் பைத்தானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்னென்ன கம்பைலர்ஸ் இருக்குது எல்லாமே பார்க்கலாம். ஒவ்வொரு தடவையும் டிஃப்ரெண்ட் கம்பைலர்ஸில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் பைத்தான் ஐடிஎல்இ யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு சின்ன அடிஷன் பண்ணி பார்ப்போம். ஸோ 2 + 3 5 ஒர்க் அவுட் ஆகுது.
ஸோ இப்போ நமக்கு என்ன எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேவா? அப்படி போட்டால் எதுவுமே ஆகலையே. ஜஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அடுத்த ப்ராம்ப்ட் வந்துருச்சு. நம்ம அடுத்த என்டர் பண்ணுறதுக்கு வந்துருக்கு. அப்போ இது என்ன நடந்திருக்கு பின்னால்? ஜஸ்ட்டு அசைன்மெண்ட் நடந்திருக்கு. இந்த 10ன்ற வேல்யூ எடுத்துகிட்டு போய் இந்த வேரியபிள் எக்ஸுக்கு அசைன் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு 10 பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 10ல் வந்து 10ன்ற வேல்யூ இருக்கும். எக்ஸுங்கிறதுல வந்து 10ன்ற வேல்யூ இருக்கும். ஸோ இந்த லைன் வந்து என்ன பண்ணுதுன்னா ஜஸ்ட்டு வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கு. இந்த வேரியபிளுக்கு 10ன்ற வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வேரியபிள் வச்சு நம்ம என்னென்னாலும் பண்ணலாமா? அடிஷன், சப்ராக்ஷன் என்னென்னாலும் பண்ணலாமா? எஸ், நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 12 எக்ஸில் வந்து 10ன்ற வேல்யூ இருக்குது, ப்ளஸ் 2 12. அதே மாதிரி நீங்கள் வேரியபிள் வந்து ஒரு வேரியபிளை வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிடணும். பைத்தானில் வந்து அப்படி தான். நீங்கள் ஜஸ்ட் வந்து வேரியபிள் டிக்ளேர் மட்டும் பண்ணிட்டு போக முடியாது. நீங்கள் இனிஷியலைசேஷனும் சேர்ந்து தான் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒய்ன்ற ஒரு வேரியபிள் வந்து ஜஸ்ட்டு ஒய்ன்னு டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். என்ன சொல்லுது பார்த்தீங்களா? நேம் எரர், நேம் ஒய் இஸ் நாட் டிஃபைன்ட். ஸோ நீங்கள் அந்த நேமை வந்து அந்த வேரியபிளை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் இனிஷியலைஸ் பண்ணிடணும். வெதர் இட்ஸ் அ இன்டிஜர் வேரியபிளாகவும் இருக்கலாம், ஸ்ட்ரிங் வேரியபிளாகவும் இருக்கலாம். இப்போ ஒய் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லி நான் இனிஷியலைசேஷன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த 2 வேரியபிளையும் வச்சு ஏதாவது மேனிப்புலேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ எக்ஸுன்றதில் வேல்யூ 10 இருக்குது, ஒய்ன்றதில் 3 இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுத்துருச்சு. ஸோ ப்ரோக்ராமில் நம்ம இப்போ ஸ்டார்டிங்கில் எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துட்டோம், இந்த வேல்யூவை மாற்றவே முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை, கண்டிப்பாக மாற்றலாம். உங்களுக்கு எப்போ வேல்யூவை மாற்றணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நான் எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ இது எரர் அடிக்குமா? எதுவுமே நடக்கலை. ஸோ எரர் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸில் வந்து என்ன வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 10 இருக்குன்னு நினைக்கிறீங்களா, 5 இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோமா? எக்ஸில் வந்து இப்போ 5 தான் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த வேரியபிளுங்கிற வேர்டுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும். வேரி ஆகிட்டே இருக்கும். நம்ம எப்போல்லாம் வேரி பண்ணணும்னு நினைக்கிறோம், எப்போல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம வந்து வேரியபிள்ஸை அதோட வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வேரியபிளை வந்து இனிஷியலைஸ் பண்ணும்போது இது வந்து இன்டீஜர் டேட்டா டைப், இது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதுதான் பைத்தானில் இருக்க ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் என்ன வேல்யூ அசைன் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூவாகவே, அந்த டேட்டா டைப்பாகவே அந்த வேரியபிள் மாறிடும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு என்னோட நேம் கொடுக்குறேன். இப்படி கொடுத்துட்டேன்னா இது வந்து ஸ்ட்ரிங் வேரியபிள். இப்போ ஏ வந்து நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சின்னா என்னோட நேம் அழகாக பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் வந்து ஏ ஈக்குவல் டு இன்டீஜர், நம்ம C++லாம் பார்த்துருப்பீங்க. இன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். இன்ட் ஏ அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணணும். அப்படி வந்து அவசியமே இல்லை. நீங்கள் என்ன வேல்யூவை வச்சு இனிஷியலைஸ் பண்ணுறீங்களோ அந்த டேட்டா டைப்பாகவே அந்த வேரியபிள் வந்து மாறிடும். ஸோ இப்போ வந்து 2 ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை வந்து 2 ஸ்ட்ரிங் வேரியபிளை ஆட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ பி ஈக்குவல் டு அந்த ராஜ் நினைக்கிறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். சிம்பிள், ஆட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்து நீங்கள் ஸ்பேஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஏ ப்ளஸ் இது வந்து எம்டி ஸ்பேஸ் ப்ளஸ் பி. ஸோ இந்த ஸ்பேஸ் இங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸே இருக்காது, இப்போ வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வேரியபிள்ஸ் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் அந்த வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், பைத்தானில் இருக்க எல்லாமே இன் அண்ட் அவுட் ஒரு சீரீஸாகவே பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பை.